வாம்மா நாச்சா, என்ன அது கையில்? அதுவா ஆச்சி, நம்ம மரத்தில் நெல்லிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு, அதுதான் உங்களுக்கு 2 தரலாம்னு கொண்டு வந்தேன். அப்படியா நாச்சா? ஆமாம் ஆச்சி, நெல்லிக்காய் பொதுவாகவே ரொம்ப நல்லது. ஆனால் குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு தந்தால் சாப்பிடுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். நல்லா யோசிச்சப்போ, நெல்லிக்காவில் நிறைய பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நெல்லிக்காய் சாதம் பண்ணினா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நெல்லிக்காய் சாதமா? அதை எப்படி ஆச்சி பண்ணுறது? நெல்லிக்காய் சாதத்தை நான் செஞ்சே காமிக்கிறேன் வா. நெல்லிக்காய் சாதம் செய்ய 2 பெரிய நெல்லிக்காய் துருவுனது, நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை, உப்பு தேவைக்கேற்ப, கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், 3 பச்சை மிளகா நல்ல பொடியாக நறுக்குனது, வேக வச்ச சாதம் 1 கப். நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கடாயை முதல்ல வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுட்டு கூடவே மஞ்சத்தூள் பெருங்காயமும் போட்டுடலாம் அதிலே. அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நறுக்கின பச்சை மிளகாயை போடலாம். போட்டு நல்லா வதங்கணும். அடுப்பு நெருப்பை கொஞ்சம் கூடவும் வச்சு கொஞ்சம் குறைச்சும் வச்சு வதக்கணும். கொஞ்சம் வதங்கினோடனே சிம்மில் வச்சு வதக்கலாம். நல்லா வதங்கினோடனே துருவின நெல்லிக்காய் துருவலை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே ஒரு மூடி வச்சு அதை ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வதங்கி இருக்கும், பார்த்தாலே தெரியும், நல்லா சுருண்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச சாதத்தை அதில் சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சுட சுட நெல்லிக்காய் சாதம் ரெடி. குழந்தைங்க அதை ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.